பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேர்னி டு த இன்டீரியர். இதை எழுதினவங்க மார்கரெட் அட்வுட். இவங்க ஒரு ஃபேமஸ் கெனடியன் ரைட்டர், பொயட், நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ எஸ்ஸேயிஸ்ட். இந்த பர்டிகுலர் போம் இது வந்து 1960s வந்து எழுதியிருக்கிறாங்க. 1966 வந்து இவங்களோட ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைட்டில் ஜேர்னி டு த இன்டீரியர் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, மெட்டஃபிசிக்கலி நம்மளோட இன்னர் சைக்காலஜியை வந்து மீன் பண்ணுது. ஓகேவா? எவ்ரி ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஜேர்னி இருக்கும் இல்லையா? ஃபிசிக்கலி அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறத தாண்டி மென்டலி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்டீரியர் வேர்ல்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக, அது மட்டும் இல்லாமல் கெனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு லேண்ட்ஸ்கேப்போட ஹியூமன் மைண்டை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அந்த ட்ராவலாக இருக்கட்டும், அந்த எக்ஸிட் டோர் வழியாக வெளியே வர்றதா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ஜேர்னி ஃபிசிக்கலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி மென்டலி நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு அலிகரிக்கல் ஃபார்மேட்டில் எழுதியிருப்பாங்க. செல்ஃப் டிஸ்கவரியை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான ஒரு போமாக இருக்கும். ஓகேவா? ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில சிமிலாரிட்டிஸை வந்து நான் நோட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா, இந்த கெனடியன் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹியூமன் மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டையுமே இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம நேச்சுரலாக ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான பிளேஸில் ட்ராவல் பண்ணுறதும், ஹியூமன் மைண்ட் அந்த ஒரு ஜேர்னியை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுறதும் ஒன்று தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஹில் வந்து ரொம்ப காமாக அமைதியாக, இப்போ வந்து எந்த ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் தூரமாக இருந்து பார்க்கும்போது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரின்னு சொல்லி அதை ரசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் அதுவே கிட்ட நம்ம போகும்போது அந்த மவுண்டெயின் கிளைம்பிங்லாம் நம்ம ஏறும்போது பார்த்தா ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பாத்தாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ வைடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் மைண்ட். அது வந்து நார்மலாக நம்ம ஒரு பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் வந்து கிளியராக இருக்குது, அவங்க நார்மலாக இருக்கிறாங்கன்னு நினைப்போம். பட் அவங்களோட மைண்டுக்குள்ளே அது ஒரு வாஸ்ட் ஏரியா, நிறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயம் அனலைஸ் பண்ண நமக்கு புதுசாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மல்டிபிள் லேயர்ஸோடு அது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்றது வந்து லிமிட்லெஸ். அதுக்கு வந்து எந்த ஒரு பவுண்ட்ரியும் நம்மளால் செட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஒரு எண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ட்ரீஸ் எல்லாம் வளர்றது வந்து ரொம்ப லீனாக வளருது. ஒரு சதுப்பு நிலத்தில் வளர்ந்தால் அது எப்படி அன்ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா? அதால் ப்ராப்பராக வளர முடியாது. எவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளான்ட்டாக இருந்தாலும் அது வளர இடத்த பொறுத்து தான் அதோட லைஃப் இருக்குது. அதே மாதிரி தான் ஹியூமனோட மைண்ட் செட் அப்படின்றது வந்து வீக்காகவும் அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்காது. மனுஷனோட மனசு அப்படின்றது குரங்கு மாதிரின்றது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம். சில நேரம் பிடிச்சிருக்கிறது இன்னொரு நேரம் பிடிக்காம போகலாம். ஸோ அந்த மாதிரி அது அன்ஸ்டேபிளான ஒரு க்ரோத் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இமோஷனலி நம்மளோட தாட்ஸாக இருக்கட்டும், இமோஷனாக இருக்கட்டும், எதுவுமே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் அ புவர் கண்ட்ரி. இது வந்து அந்த கெனடியன் லேண்ட்ஸ்கேப்பையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்னர் வேர்ல்டு எந்த அளவுக்கு ஹார்ஷாக பேராக அது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனே அதில் இல்லை, ஒரு கிளியரான பாத்தே இல்லை. நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலுமே 1 or 2 டைம்ஸ் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நிறையா விஷயங்கள், அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரிச் ஆர் ஒரு ஈஸி பிளேஸ் கிடையாது. ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஈஸி பிளேஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அ கிளிஃப் இஸ் நாட் நோன். நம்ம வந்து ஒரு கிளிஃபை பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த கிளிஃப் வந்து ரொம்ப ஒன்றும் ஹார்டாலாம் இருக்காது, நம்மளால் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஈஸியாக சொல்ல முடியாது. நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு சர்ப்ரைசிங்காக தான் அது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பை லுக் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் அங்கே வந்து உள்ளே போய் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் அது எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி தான் ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து ஏதோ ஒரு டஃப் டைம் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கு போய் இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறானே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவங்களோட இடத்துல இருந்தால் தான் என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது, என்ன மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும் இல்லையா? பை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர அப்சர்வேஷனால் நம்ம எந்த கேல்குலேஷனுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் இன்ஆக்சசிபிள். ஸோ அது வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. யாராலையுமே அந்த ஒரு வேர்ல்டு, அந்த இன்னர் வேர்ல்டை யாராலையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. ஈவன் நமக்கே ஒரு ப்ராப்பரான புரிதல் வராது இல்லையா? நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம என்னவாக போகிறோம், ஸோ இந்த மாதிரியான புரிதல் வந்து நமக்கே அவ்வளோ சீக்கிரம் வராதுன்றப்போ அடுத்தவங்களுக்கும் வராது. ஸோ அந்த இன்னர் வேர்ல்டாக இருக்கட்டும், இல்லை அந்த கெனடியன் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதை ரீச் பண்ணுறது, அதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இவ்வளோ நேரம் இன்னர் வேர்ல்டுக்கும் அவுட்டர் வேர்ல்டுக்கும், அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை சொன்னாங்க இல்லையா? இப்போ வந்து கான்ட்ராஸ்டான ஆட்டிடியூடை சொல்கிறாங்க. நம்ம அவுட்டர் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நம்மளோட இன்னர் வேர்ல்டு, நம்மளோட செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷனுக்காக, நம்மளோட செல்ஃப் டிஸ்கவரிக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு ட்ராவல், மைண்ட் ரிலேட்டடாக நம்ம பண்ணக்கூடிய ட்ராவலுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அ டாட்டட் லைன் ஆன் அ மேப். நம்ம வந்து ஒரு அவுட் சைடில் ஒரு ஜேர்னி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு மேப் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மேப்பில் வந்து அந்த டாட்டட் லைன்ஸ் நம்மளுக்கு காட்டும் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்கும். பிளான்டாக கிளியராக நம்ம அந்த ஜேர்னியை வந்து கரெக்டாக அதை லீட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இமோஷ்னலி நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மைண்டோடு நம்ம போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ட்ராப் ஆன மாதிரி நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவுட்டர் ஜேர்னியில் வந்து நம்ம வந்து லைட்ஸ் இருக்கும், டார்க்னஸ் இருக்கும், நமக்கு நிறையா சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா? பஞ்ச் ஆஃப் ட்ரீஸாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு சிம்பிள்ஸை வச்சு நம்ம ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ மைண்ட் அப்படின்னு போகும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது? ஒரு டைம் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஒப்பீனியனில் இருப்போம். ஆனால் சில பேர் நம்ம மேலே சில அக்யூசேஷன் எடுத்து வைக்கும்போது நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது ஆமாம் இந்த மாதிரியும் நம்ம சம்டைம்ஸ் பிஹேவ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம நல்லவங்க இல்லையோ அப்படின்ற ஒரு கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி plenty ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஜேர்னியாக அது இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ டிஸ்ட்ராக்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஸோ இந்த ஜேர்னியில் இந்த இன்னர் ஜேர்னி இருக்கா இல்லையா? இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வெளியேருந்து எதுவும் வராது. இந்த ஜேர்னியே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை பண்ணுறோமே தவிர ஒரு எக்ஸ்டர்னல் கோல் அப்படின்றது நமக்கு கிடையாது. நான் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு கோல் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டாலும் அது ஆக்சுவல் கோல் கிடையாது. இந்த ஒரு செல்ஃப் டிஸ்கவரிக்காக நம்ம ஒரு ஜேர்னி ஒன்று பண்ணுறோம் இல்லையா? அதுதான் ஆக்சுவலான உங்களோட கோல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கோலும் செட் பண்ணாமல் இந்த ஜேர்னி வந்து பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு இருக்கும். அவுட் சைட் ஜேர்னிக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னி இது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து லேக் ஆஃப் ரிலையபிள் சார்ட்ஸ். நம்மக்கிட்ட எந்த ஒரு மேப் கிடையாது, கைட் கிடையாது. ஸோ நம்மளோட மைண்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதை பொறுத்து தான் அந்த ஒரு ஜேர்னி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சின்ன சின்ன ஸ்மால் திங்ஸால் கூட நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் எல்லாம் ஹிமாலயாஸ் போகிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்லி ஒரு டிவைன் பார் எனக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன், அது வந்து ஃபேமிலியோ இல்லைனா வேறு ஏதோ வேர்ல்ட்லி ப்ளெஷர் தான் அவங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. சின்ன சின்ன டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு ஷூ வந்து சேருக்கு கீழே இருக்கிறதா இருக்கலாம், இல்லை மஷ்ரூம்ஸோ இல்லை பேரிங் நைஃப்ஸோ. இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சடனாக உங்களுக்கு ஞாபகம் வரும், தொலைஞ்சு போன என்னோடய ஷூ வந்து நான் சேருக்கு கீழே தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சடனாக ஞாபகம் வந்துச்சுன்னா அங்கே அந்த மெடிடேஷன் கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி டே டு டே பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு மெமரிஸை வந்து அது கேரி பண்ணிட்டு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தாட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், அது வந்து நம்ம ரீட் பண்ணதுலேருந்தோ இல்லை ஆல்ரெடி யாராவது சொன்னதுலேருந்தோ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா லைஃப் அப்படின்றது அது plenty ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபில் ஆனது தான் லைஃப் இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ எம் ஷுர் ஐ பாஸ்ட் எஸ்டர்டே. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒரு பாஸ்ட்டில் தான் நான் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நேற்று எதனால் நான் டிஸ்ட்ராக்ட் ஆனனோ, நேற்று எதை வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தனோ, இன்றைக்கும் நான் அதே தாட்ஸுக்குள்ளே போகிற மாதிரி, நான் ஏதோ ட்ராப் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ ஹாவ் பீன் வாக்கிங் இன் சர்க்கிள்ஸ் அகெயின். ஸோ கண்டினியூஸாக நான் ஒரு சர்க்கிள்குள்ளேயே தான் நான் வந்து போயிட்டுருக்கிற மாதிரி, என்னோடய தாட்ஸ், என்னோடய இமோஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரேட்டஸ்ட் ரிஸ்க் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு இன்னர் ஜேர்னி அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் போயிட முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. எத்தனை பேர் இந்த ஒரு டிவோஷனல் லைஃப் லீட் பண்ணுறவங்க ரொம்ப பியூராக, சோல்ஃபுல்லாக, உண்மையான ஒரு டிவைன் பாரை வந்து கேரி பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியே அவங்க போர்ட்ரே பண்ணுறது வேறு, பட் உள்ளே அவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும். பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு டிவோஷனல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய டஃப் டைம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு டேஞ்சரான ஜேர்னி அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன வார்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து அவங்களோட மைண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்திருக்கலாம். ஆனால் சில பேர் மட்டும்தான் அதிலேருந்து சேஃபாக ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் இந்த ஒரு ஜேர்னியை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சேஃபாக அதிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டாக தான் இருப்பாங்க, சைக்காலஜிக்கலி அவங்க ஒரு கன்ஃபியூஷனில், ஒரு மேட்னஸ்லேயே தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு லைனில் அவங்க சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்க, இதை மேனேஜ் பண்ண முடியுன்ற ஒரு கரேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஒரு ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காம்பஸாக இருக்கட்டும் இல்லை சன்னாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு
ஜேர்னியில் யூஸ்லெஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாஜிக் அண்ட் ரீசன் இதெல்லாம் பார்க்கும்போது இன்சைட் தி மைண்ட் அது எல்லாமே ஃபெயில் ஆகிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவுட் சைட் வேர்ல்டு இப்போ டைமோ டிரெக்ஷனோ இது எல்லாமே அதோட மீனிங்கை இழந்துரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கடைசியில் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வேர்ட்ஸ் என்றைக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஒரு இன்னர் ஜேர்னியில் வேர்ட்ஸுக்கு வேலையே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. வேர்ட்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது அவங்களோட தாட்டாக இருக்குது. நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிற அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனலி அவங்களோட ரியலைசேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஸோ என்ன நடந்தாலும் சரி நான் வந்து காமாக இருக்கணும், என்னோட கன்ஃபியூஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மைண்ட் ரிலேட்டடாக நம்ம ஒரு ஜேர்னி போகும்போது என்னையே இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட மைண்டாக இருக்கட்டும், இல்லைனா என்னோட அந்த ஒரு தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு பாராக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் இழந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அவுட் சைட் வேர்ல்டை விட இந்த இன்னர் வேர்ல்டு வந்து அதுக்கு கிளியரான பாத் எதுவும் கிடையாது, லேண்ட்மார்க் கிடையாது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து டேஞ்சர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாலும் இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்வர்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் அவனுக்கு முக்கியம். பட் அதில் இருக்க டேஞ்சரையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு வரும்போது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலி ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றது வந்து ஒரு கம்பேரிசனோட சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.